வெங்கடேஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த புரிதல் எப்படி இருக்கிறது? இந்தியா கூட்டணியில் நாங்கள் இல்லை, ஆனால் கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அந்த தீர்மானங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அடுத்ததாக ஒரு கூட்டணி உருவானாலும் உருவாகும், அது பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் பிரதான. கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு மாதிரி தான் திமுகவுக்கு தெரியுது. நாங்கள் தாவேக்கால இருக்கிறோம், ஆட்சி பங்கில் பங்கெடுக்க மாட்டோம், ஆதரவு கொடுப்போம். ஆனால் திமுகவுடைய கூட்டணியில் தான் நாங்கள் நீடிக்கிறோம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. தவறு இல்லை. இது தலையை பிச்சுக்கிட்டு நம்ம சுத்த வேண்டியதான். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா முல்லை பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், எதுக்கு? போயிட்டோன்னா போயிடணும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் சரி, எதுக்கு அந்த கிளப்பு சுற்றி உதயநிதி அவருடைய பெயரை போட்டோம், திரு ஸ்டாலின் அவர்கள் பெயரை போட்டோம், எல்லா இதுலையுமே பேனர் வைக்க வேண்டிய தேவை என்ன? உங்களோட எதிர்ப்பை நேரடியாக தலைவர்கிட்ட சேர்ந்து நீங்கள் காட்டலாம். அங்கே எங்கள் முதுகில் ஏறி நீங்கள் குத்திட்டாங்க, படகுல வந்துட்டு இருக்கப்போ படகு அவங்களே ஓட்ட போட்டு தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க உதயநிதி பேரை போட்டு, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேரை போட்டு, பினராயி விஜயன் பேரை போட்டு, மம்தா பேரை போட்டு, கெஜ்ரிவால் பேரை போட்டு எல்லாம் தன் எதிர்ப்பு நிலையை அவங்க அந்த ஒரு கட்டிடத்துக்கு முன்பே பதிவு பண்ணிட்டாங்க. பேனர் வச்சு பதிவு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அந்த பேனர் யார் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லாமல் சொல்றாங்க. ஒண்ணு, அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க யார் யார் பலம் புரிந்தவர்கள் பாருங்க. இரண்டு பேர் தான். ஒன்னு காஷ்மீர் ஆளுகிற ஃபருக் அப்துல்லா, அவர் தான் ஒரு ஆளுறார். ரெண்டாவது காங்கிரஸ் சவுத்தில் ஆடிட்டு இருக்காங்க. ஜார்க்கண்ட்ல அவர் வரல, அவருடைய சார்பாக யாரோ வந்திருக்காங்க. மற்றது எல்லாருமே தோற்றவர்களுங்க. இந்தி கூட்டணியை நம்பி போனவர்கள் எல்லாம் எலெக்ஷன்ல தோத்துட்டு இருக்காங்க. மம்தா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சிகளாக நாங்க இருக்கும்போது தான் எங்களுக்கு பொறுப்பும் வேலையும் அதிகமா இருக்கும், நாங்க அதை செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. யாரு? ஸ்டாலின் அவர்கள். வரவேற்கிறோம். இப்போ எங்களுடைய வேலையை திமுக சேர்ந்தவர்கள் திமுக தலைவர்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்காங்க. எங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கு. ஏன் எப்படி சொல்றீங்க? ஆமாம், காங்கிரஸை முக்து காங்கிரஸாக கொண்டு வரணுன்றது தான் பிஜேபியினுடைய தலையார் நிலைப்பாடு. நேரடியா பிஜேபிக்கு எதிரியான ஒரு கட்சினா அது காங்கிரஸ் தான். அது எல்லாருக்குமே தெரியும். தேசிய கட்சியில் இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக தான் இருக்கும். இங்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இவ்வளவு நாள் உயிரோடு வைத்திருந்த கட்சி திமுக. இன்றைக்கு அந்த காங்கிரஸ் அங்கே போய் ஒட்டுணியா டக்குன்னு தாவேக்கா போய் தானோன்னா அதற்கு மறுபடியும் ஒரு உயிரை தாவேக்கா கொடுக்குது. அப்போ இந்த காங்கிரஸை முற்றிலுமாக அழிப்பதுதான் எங்கள் பணின்னு உதயநிதி சொல்றாரு. அதை நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுடைய வேலையை அவங்க சுலபமாக்கிட்டாங்க தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ தேசிய அளவில் காங்கிரஸ் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று பிஜேபி நினைத்தா, இருக்கக்கூடிய மாநிலங்களில் கிட்டத்தட்ட இப்போ 4 மாநிலங்கள் பக்கம் வந்துருச்சு, தமிழகத்தையும் சேர்த்து. அப்படிங்கும்போது திமுக எங்களுடைய வேலை செய்யுதுன்னா அப்ப திமுகவுக்கும் உங்களுக்குமான ஒற்று இருக்குங்கிறது, அந்த உறவு இருக்குங்கிறது வேலை செய்யுதுன்னு நான் சொல்லுங்க. நான் திமுக நீங்க எலெக்ஷன்ல கட்டமைச்சதை இப்ப கொண்டு வரீங்க, தாவேகா கட்டமைச்சது அப்படி சொல்லல. பிஜேபியினுடைய பிரதான நிலைப்பாடு காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும். இதான இதுல மாற்று இல்ல. இப்ப அதே நிலைப்பாடை திமுக எடுத்திருக்கு. ஏன் எடுத்திருக்குன்னா அவர் முதல் ஏறி சவாரி செஞ்சு அவர் முதுகுல குத்தி போனதுனால எடுத்திருக்காங்க. இப்போ அதே இந்தி கூட்டணியில் பேபி அவர்கள், கம்யூனிஸ்டை சேர்ந்த பேபி அவர்கள் ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காரு. திருமாவளவன் ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காரு, அவரும் எழுப்பியிருக்காரு. அவர் என்ன எழுப்பியிருக்காருன்னா, கேரளாவில் நீங்கள் தேர்தல் அட்டன் பண்ணுறப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து கொண்டு காங்கிரஸை எதிர்க்குது நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க? அது அப்போ பாருங்க எவ்வளோ, அதாவது அந்த நிலைப்பாடினுடைய முரண்பாடை பார்த்துங்க. 2 பேருமே சேர்த்து சொல்றாங்க, இந்த 2 பேர் சேர்ந்து நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நீங்க மாநிலத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சென்ட்ரல் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எதுக்கு, நான் கேட்கிறேன், எதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அங்க போகணும்? இவங்க தான் இப்படி சொல்றாங்க. மாநிலத்துக்கு மாநிலத்தினுடைய தேவைகள் மாறுபடும். சரி, நீங்க மாறுறது ஒத்துக்கிறேன் சார். அரசியல்ல மாறுறது ஒத்துக்கிறேன். உங்களுடைய அடிநாதத்தையே அவங்க டச் பண்றாங்க. அடிநாதம் என்ன சொல்றாங்க? பிஜேபி தனியா போட்டிக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சி தனியா போட்டுக்கிறது, காங்கிரஸ் தனியா போட்டிடுறப்ப ராகுல் காந்தி அவர் ஒவ்வொரு மேடையில சொல்றாரு, கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து அந்த தேர்தல் அட்டன் பண்றேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு காங்கிரஸ் ஜெயிச்சு வந்துருச்சு. இப்ப அதே இடத்துல நீங்க அதை போய் சொல்றீங்க. திருமாவளவன் அதே தான் அங்க வைக்கிறாரு. காங்கிரஸ் மாநில முறையில் மாற்றம் வேணும்னு சொல்றாரு. ஆமா, காங்கிரஸ் நீங்க யார் யார்கிட்ட அணுகுறீங்களோ மாநில கட்சிகளை, அதற்கான மாற்றத்தை நீங்க மறுபரிசீலனை செய்யணும். நீங்கள் உங்க சுயநலத்தை நோக்கியே நீங்க நகரக்கூடாது. எல்லாமே அவங்க சுயநலம் தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் சுயநலமா தான் செயல்படுது. இப்ப தேசிய அளவில் இருந்து டெல்லியில இருந்து தமிழகம் வரைக்கும் இருக்கக்கூடிய யுனைட்டிங் ஃபேக்டர் யாருன்னு சொல்லுங்களேன். யுனைட்டிங் ஃபேக்டர் காங்கிரஸ் எதிர்க்கட்சி எதிர்த்தரப்பு. அப்புறம் எப்படி அவங்க சுயநலமா செயல்படுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க சொல்றத ஒத்துக்கிறேங்க. நீங்க கூட்டணியில இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சு, அதனால சர்ச்சை வந்துச்சா?
இல்ல இப்ப கூட்டணி விட்டு வெளியே போயிட்டீங்க. அப்ப கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு ஆப்போனண்டா போயிட்டு திமுகவும் பாஜகவும் சேர்ந்து வேலை செய்து நீங்க பரப்புரை இங்க செஞ்சுட்டு அங்க போய் வாங்க பாஜக எதிர்ப்போம்னா என்ன நிலைத்தன்மை இருக்கு? இப்போ கம்யூனிஸ்ட்டும் பாஜகவும் வந்து எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறான்னு இங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணி வென்றெடுத்துட்டு அங்கே போய் வாங்குற ரெண்டு பேர் செஞ்சு பாஜகவை இணைப்போம்னா நிலைத்தன்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. நீங்கள் கூட்டணின்னு ஒன்று வச்சு தான் நம்பகத்தன்மை இருக்கும். நீ தேஜஸ்வி ஆகட்டும், நம்ம அகிலேஷ் யாதவ் ஆகலாம், இன்றைக்கு ஏற்கனவே திமுகவுக்கு இவங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு முதல் ட்வீட் யார் போட்டது? அகிலேஷ் யாதவ் தானே போட்டார். நீங்கள் அந்த அகிலேஷ் யாதவும் அதே போல சமாஜ்வாதி கட்சியினுடைய மற்ற தலைவர்களும் அதே போல மற்ற ராஷ்டிரிய ஜனதா எல்லாரும் தான பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. 23 கட்சி போயிருக்கு சார். அகிலேஷ் யாதவ் போயிருக்காரு. நீங்க சொன்னீங்க அங்க இருந்து இப்ப இங்க சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற போது இதே அகிலேஷ் யாதவ் அங்க இருந்து வந்தாரா இல்லையா? இதே தேஜஸ்வி வந்தாரா இல்லையா? சொல்றது நீங்க கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. எல்லாரும் இன்றைக்கு மத்தியில் ஒரு நிலைப்பாடுக்காக 23 கட்சி அங்க போயிருக்காங்க. மாற்று இல்ல, ரைட்டா? நான் ஒத்துக்கிறேன். அதுல ஸ்டாண்ட் ஓகே. சரி, அவங்க மாநிலத்தில் வரப்ப மக்கள் அவங்களை எப்படி பார்ப்பாங்க? இதுதாங்க கண்டிஷனு. நீங்க மாநிலத்துக்குள்ள வரீங்க. இப்ப தேஜஸ்வி யாதவ் வந்து 2029 எம்பி எலெக்ஷனுக்காக தான் பண்ண போறாரு. பிரச்சனை இல்ல, இல்ல முடிச்சிடுறேன். இல்ல அது இது முடிச்சிடுறேன். இல்ல மாநிலம் மத்தியிலும் முரண் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்றீங்களா? அதை கேட்கிறேன். அதிமுக இருமொழி கொள்கையை தான் அவங்க வேணும்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக வேண்டும் என்று சொல்கிறது. அதே அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இங்க வருகின்ற போது மாநிலத்தினுடைய பிரதானத்துவம் கருதி அவங்க என்ன சொல்றாங்க? இருமொழி கொள்கை தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதில் முரண் இருக்கா? இல்ல முரணே கிடையாதுங்க. அமித்ஷா அவர்கள் வந்து அஇஅதிமுகவோட கூட்டணி போடுறப்ப ஸ்டாண்ட தெளிவா சொல்லிட்டு குறைந்தபட்ச செயல் திட்ட அடிப்படையில் நாங்க இங்க செயல்படுவோம். அவங்க கொள்கைக்குள்ள அது நான் ஒத்துக்கிறோம். ஆனா குறைந்தபட்ச செயல் திட்டன்ற வரைக்கும் ஆப்பரண்ட் கூட்டணின்னு சொல்லிட்டு அங்க வாங்க பொது ஆலோசனை எதிர்க்கிறான்றதுல முரண்பாடு இருக்குல்ல. முற்றிலும் முரண். எவ்வளவு பெரிய முரண்? நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப காங்கிரஸ் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கேரளால குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்க செயல்பட்டு நாங்க காங்கிரஸ் நாங்க பிஜேபி எதிர்த்து ஆட்சிக்கு வரப்போறோம் சொல்லுங்க, வரவேற்கிறோம். அதை பத்தி அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்சியே கூட்டுன்றான். எப்படி சொல்றாங்க? காங்கிரஸை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்து காங்கிரஸை வீழ்த்த சொல்லுதுன்னு சொல்லிட்டு பேபி அவர்கிட்ட சொல்லி பேபி அவரை அங்க வந்து அது எழுப்புறாரு. நீங்க எப்படி அதை சொல்லலாம்? ஏன்னா உங்களுக்கு பேஸே அந்த இடத்துல கட்டு போயிடும். ரெண்டாவது தாவேகா உள்ள வரும்னு ஒரு பூச்சாண்டி காட்டினேன். ரொம்ப தெளிவா இருக்காரு தாவேகா விஜய் சார், மாண்புமிகு முதலமைச்சர். எக்காரணத்து கொண்டும் இந்தி கூட்டணி உள்ள போக கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா காய் நகர்த்துறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அவர் இன்னைக்கு காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, விஜய் வந்து ஒன்றும் தெரியாதவரே வேற வச்சு பிளே பண்ணி நம்ம மந்திரி ரெண்டு அமைச்சர் வாங்கிட்டோம், இதை வச்சே ஓட்டிடலான்னு யாரு காங்கிரஸ் நினைக்குது. காங்கிரஸை பார்த்து விஜய் சார் கொஞ்ச நேரம் அது இடைத்தேர்தல் வர வரையும் ஒன்று வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் ஒன்று கழட்டி தான் விட போறோம் அவர் பிளே பண்றாரு. ஏன் கேரளாவுக்கு அவர் போவே இல்லை? கேரளாவில் சதீஷ் முதலமைச்சர் பதவியேற்றார் போகல, சிவகுமார் அவர்கள் பெங்களூர்ல பதவியேற்றார் போகல, அங்க போய் ராகுல் காந்தியை சந்திக்கல. எங்கேயுமே அவங்களுக்கு காங்கிரஸ் சென்ட்ரல் ஓரியன்டா எதுவுமே பண்ணல. மறுநாள் போறார், 11ஆம் தேதி போறார். நான் சொல்றது இன்னைக்கு தேதி சொல்றேன். இப்ப அந்த ராஜ்யசபா சீட்டும் 2 வருஷம் சீட்டும் பிரவீனுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? நாடாளுமன்றத்தில் சோனாவோ இல்லை ராஜ்யசபாலோ லோக்சபாலோ ஏதோ இடத்துல போய் நம்ம நின்று ஏதோ ஒரு நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றுறப்ப நம்ம எந்த ஸ்டாண்டுன்னு சொன்னா அது தேவையில்லாத பிரச்சனை வரும்ன்ற பிரச்சனை தான். நீங்க நான் என்ன சொல்லணுமோ அதை வந்து நண்பரும் காங்கிரஸ் சேர்ந்தவரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் மகிழ்ச்சியா இருக்கேன். நான் இது ரொம்ப எதிர்பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க ரெண்டே சண்டை கட்டுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்கள் கூடா நட்பு கேடா முடியும் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னதை இப்ப நேரடியா வேந்தர் டிவி மூலம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இது கண்டினியூ ஆகணும். முக்து பாரத்னு சொல்லுகிற முக்து காங்கிரஸ் பிஜேபி கொள்கையை திமுக நிறைவேற்றி தரும் நம்புறேன். கண்டிப்பாக அது நடக்கும்.